அம்மா கவலைப்படாதீங்க, நான் இப்பவே யாரையாவது உதவிக்கு கூப்பிடுறேன். தீபு, நீ ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்டே உட்காரு. சரிக்கா, உட்காரேன். சரிதா ஓடிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விக்ரமோட வீட்டுக்கு போய் சத்தமா கதவை தட்டிட்டு இருந்தா. விக்ரம் அங்கிள், கதவை திறங்க ப்ளீஸ். விக்ரம் அங்கிள், ப்ளீஸ் கதவை திறங்களேன். விக்ரம் அங்கிள். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் விக்ரம் கதவை திறந்தாரு. அங்கிள், அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்களேன். விக்ரம் அப்புறம் சரிதா ஓடிக்கிட்டே சரிதாவோட வீட்டுக்கு போனாங்க. சரிதாவோட அம்மா இன்னமும் மயக்க நிலையில தான் இருந்தாங்க. அப்புறம் அவளோட தம்பி தீபு அழுதுகிட்டே அவங்களோட அம்மாவோட தலைய தடவிக்கிட்டு இருந்தான். விக்ரம் உடனே ஆம்புலன்ஸ கூப்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அங்க சரிதாவோட அம்மாவை அட்மிட் பண்ணாங்க. சரிதா ஒரு பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துல விக்ரம் வந்து உட்காந்து, சரிதா, உனக்கு ஒன்றும் ஆகல? அங்கிள், அம்மாக்கு உடம்பு சரியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? டாக்டர் சொன்னாங்க உங்க அம்மாவுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு இதயத்துல ஆப்ரேஷன் பண்ணணுமா. 1 மாசம் வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். இப்போ நாங்க என்ன பண்றது அங்கிள்? உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஆப்ரேஷன் ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையே. டாக்டர் இன்னைக்கே காசு கொடுக்கறதுக்கு சொல்றாங்க, இல்லைன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நாங்க காசு எங்க இருந்து எடுத்துட்டு வருது? சரிதா அப்புறம் விக்ரம் அங்கிளும் சேர்ந்து கூட அவ்வளோ நிறைய காசை ஏற்பாடு செய்ய முடியல. இதனால டாக்டர் சரிதாவோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரிதாவோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்கு திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வந்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க. சரிதா இப்போ ஒரு அனாதையாயிட்டா. அப்புறம் அவ மேல அவளோட சின்ன தம்பி தீபுவோட பொறுப்பும் வந்துருச்சு. அவ நதிக்கரை கிட்ட உட்காந்து தன்னோட குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. காலமும் நம்மளோட எப்படி விளையாடுது. ஒரு காலத்துல எங்களோடது எவ்வளோ அழகான குடும்பமா இருந்தது. நாங்க சந்தோஷமா இருந்தோம். அப்பா ராத்திரி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருவாரு, எங்களுக்காக பொம்மைகளை வாங்கிட்டு வருவாரு. எங்க அம்மாவும் ருசியான உணவுகளை செஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் நானும் தீபுவும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ எங்க அம்மா எங்களை திட்டுவாங்க. நாங்கெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு விளையாடிக்கிட்டு வெளியில சுத்த போயிட்டு இருப்போம். நான் தான் எங்க அப்பாவோட செல்லமா இருந்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ எனக்குன்னு தீபுவை தவிர இந்த உலகத்துல யார் இருக்கா? ஆனா நான் தீபுக்காகவாவது தைரியமா இருந்தே ஆகணும். இப்போ எங்க கிட்ட அம்மா அப்பாவோட அந்த வீடு மட்டும்தான் இருக்கு. சரிதா வீட்டுக்கு திரும்ப வந்தா. அங்க பார்த்தா தீபு வீட்டுக்கு வெளியில நின்னு அழுதுகிட்டு இருந்தான். என்னாச்சு தீபு? விக்ரம் அங்கிள் எங்க? உன்ன அவர் தானே பாத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் விக்ரம் வீட்டுக்குள்ள இருந்து சில பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்து அத சரிதா கையில கொடுத்தாரு. இந்தா வீட்டோட பத்திரம். இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். நீங்க 2 பேரும் இங்க இருக்கவே முடியாது. சீக்கிரமா பொட்டி படிக்க எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க. சரிதாவால இதை எதையுமே நம்ப முடியல. அவ விக்ரம் அங்கிள நம்பினா. ஆனா அவரு அவங்களோட இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு சரிதாவோட வீட்டை அவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு. இப்போ சரிதாக்கும் தீபுக்கும் வீடு கூட இல்ல. இப்போ அவளுக்கு வேற வழியே இல்ல. அவளால தனியா போராடவும் முடியாது. அவ தீபுவை கூட்டிக்கிட்டு ரோடோரமா உட்காந்துக்கிட்டா. அக்கா, அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அவங்க நம்மள கூட்டிட்டு போக ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்க நம்மளுக்கு சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ கவலைப்படாத தீபு, அப்பா அம்மா எங்கேயும் போல. அவங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால நம்ம கிட்ட வர முடியாது, அவ்வளவுதான். ஆனா நான் உன்கிட்டயே இருக்கேன், எப்பவுமே இருப்பேன். இப்போதைக்கு நீ தூங்கிடு. நாளைக்கு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பிட கொடுக்கறேன். சரிதா தீபுவ ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வச்சா. அப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்ல இருந்து சாப்பாட்டை கேட்க போனா. ஹோட்டல்காரங்க எல்லாருமே அவளை துரத்து விட்டுட்டாங்க. அப்புறம் அவ ராம்தாரியோட ஹோட்டலுக்கு வந்தா. அங்கிள், நாங்க 2 நாளா எதுவுமே சாப்பிடல, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க ப்ளீஸ் அங்கிள். அட, இவங்க எங்கிருந்து வராங்களே தெரியல. போங்க இங்கிருந்து. உங்களுக்கு இங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நாங்க கடையை நடத்தல. வந்துட்டாங்க அப்படியே. அப்போதான் இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் ராம்தாரி கேட்டுட்டாரு. அவரு சரிதா கிட்ட வந்து இப்படி கேட்டாரு. என்ன ஆச்சுமா? இவ்வளோ ராத்திரியில இங்க என்ன பண்றீங்க? நானும் என் தம்பியும் 2 நாளா பட்னியா இருக்கோம், எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க. சரிம்மா, இப்போவே கொடுக்குறேன். உனக்கு வெக்கமா இல்ல? பட்னியா வந்தவங்கள அப்படியே துரத்துற? போ, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சொல்லுங்க நீங்க, என்ன ஆச்சு? சரிதா ராம்தாரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. சரிதாவோட கதையை கேட்டு ராம்தாரி சரிதா மேல இறக்கப்பட்டு இப்படி சொன்னாரு. சொல்லுங்க,
நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா? நானே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா எனக்கு சோலே குல்ச்சே செய்யறது நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. நான் அதையே செஞ்சு அதை வித்து காசை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட அந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு காசே இல்ல. நீங்க மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல உதவி செஞ்சா நான் உங்களோட உதவிய என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். ராம்தாரி சரிதாக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து இப்படி சொன்னாரு. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா. உன்னோட வாழ்க்கையில நீ தோத்து போகவே மாட்ட. அப்பா அம்மா கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களை ஏமாத்தினாலும் நீங்க உங்களுக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். நான் இதை எல்லாத்தையும் என்னோட தம்பி தீபுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் மட்டும் இல்லனா நான் எப்பவோ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். அங்கிள், நான் உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயத்த கேட்க நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் உங்க ஹோட்டலுக்கு வெளியில ஒரு பழைய சைக்கிள் இருக்கிறத பார்த்தேன். நான் அந்த சைக்கிளை எடுத்துட்டு போலாமா? நான் அந்த சைக்கிள் மேலதான் சோலே குல்ச்சே பிசினஸ் செய்யலான் இருக்கேன். சரி, அதை ரிப்பேர் பண்ணி நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். இப்படி ராம்தாரியோட உதவியால சரிதா சோலே குல்ச்சேவை செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் அத சைக்கிள்ல வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அவ தன்னோட சோலே குல்ச்சேயோட பேரு ராம்தாரி சோலே குல்ச்சேன்னு வச்சா. அவளோட சோலே குல்ச்சே ரொம்பவே ருசியா இருந்தது. அப்புறம் அந்த சோலே குல்ச்சேவை சாப்பிடுறதுக்காக சரிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. ராம்தாரி சரிதாவோட இந்த முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு சரிதாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. சரிதா ராம்தாரிய அவளோட பெரிய அண்ணன் மாதிரி மதிச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரு கொடுத்த கடனையும் அடைச்சிட்டா. சரிதா அவளோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி அவளோட தம்பி தீபுவை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டா. அவனை நல்லா படிக்க வச்சா. சரிதா இப்படியே 28 வருஷம் சைக்கிள்ல சோலே குல்ச்சேய வித்தா. அப்புறம் அவளோட தம்பி தீபு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டான். தீபு சரிதாவை தன்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வெற்றிக்கான புகழ எல்லாத்தையும் சரிதாக்கே கொடுத்தான். தீபு ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா கூட சரிதா சோலே குல்ச்சே விக்கிறத நிறுத்தவே இல்ல. ஏன்னா இதாலதான் அவ இப்போ தன்னோட சொந்த கால நின்னுட்டு இருக்கா. அவ அந்த ஊர் முழுக்க ராம்தாரி சோலே குல்ச்சேய வித்து ரொம்பவே பிரபலமாயிட்டா. அது மட்டுமே இல்லாம சரிதாவோட சோலே குல்ச்சேய வாங்கி சாப்பிடறதுக்காக பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட மாலதியோட வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மாலதி ரொம்ப வயசானவங்க. அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. என்னைக்காச்சும் யார்கிட்ட இருந்தாவது உதவி கிடைச்சா அவங்களோட வயிறு நிறையும். இல்லனா வெறும் வயிறோடவே இருக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு என்னவோ நான் வெறும் வயிறோடவே தூங்கணும் போல. பக்கத்து வீட்டு சுரேஷ் கூட இன்னைக்கு வரவே இல்ல. எனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. மாலதி இப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்க போயிட்டா. அப்பதான் யாரோ அவங்களோட வீட்டு கதவை தட்டினாங்க. மாலதி எந்திரிச்சு போய் அவளோட வீட்டு கதவை திறந்தா. அங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு பைய அப்புறம் ஒரு பானைய புடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அட கண்ணு, நீ யாருமா? இவ்ளோ ராத்திரி நேரத்துல என்னோட வீட்டு வெளியில என்னம்மா பண்ற? உன்னோட அம்மா அப்பா எங்க? என் பேரு தேவி. நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீங்க பசியோட தூங்க கூடாதுன்னு நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறதுக்கான சில பொருட்களையும் கிண்ணங்களையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மாலதி எல்லாம் பொருட்களையும் எடுத்துக்கிட்டா. அதை எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுக்கு போனா. ஆனா மாலதி அந்த பொருட்களை உள்ள வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அங்க இல்ல. அந்த சின்ன குழந்தை இவ்ளோ ராத்திரி சமயத்துல எங்க போயிருப்பான்ட்டு மாலதிக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அவ வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு செய்ய தொடங்கினான். அந்த குழந்தை எடுத்துட்டு வந்த கிண்ணங்கள்ல தான் மாலதி கிச்சடிய தயார் செஞ்சுட்டு இருந்தா. அவ அது சாப்பிட்டதுமே அவளோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. ஆனா அதிசயமா அந்த கிச்சடி தீரவே இல்ல. அவ எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. அட, இந்த கிச்சடி முடியவே மாட்டேங்குதே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த பானையில கிச்சடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இதுல கண்டிப்பா ஏதோ மந்திரம் இருக்கணும். நான் இது மேல மூடிய வச்சிடுறேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். மாலதி தூங்கிட்டா. அவ அடுத்த நாள் ஏந்திரிச்சு அவ அந்த பானைய இன்னொரு வாட்டி பார்த்தா. அதுல பார்த்தா அந்த பானை கிச்சடியால நிறைஞ்சிருந்தது.
எனக்கெனவோ இது மந்திர கிச்சடின்னு தோணுது. இந்த பானையில கிச்சடி தீரவே மாட்டேங்குது. அந்த சின்ன குழந்தை யாருன்னே தெரியல. இந்த மந்திர பானைய எங்க இருந்து கொண்டு வந்தாளோ? இனிமே எனக்கு சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இருக்காது. அதோடவே நான் அடுத்தவங்களுக்கும் சாப்பாட்டை கொடுக்கலாம். இனி நான் யாரையுமே வெறும் வயிறோட தூங்க விட மாட்டேன். மாலதி அந்த மந்திர பானைய வெளியில எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு கிச்சடிய கொடுத்தா. அந்த வயசான மாலதி இப்படி எல்லாருக்கும் உதவி செய்யறத பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சுரேஷ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். இதுல கண்டிப்பா ஏதோ ஏடாகூடம் இருக்குன்ட்டு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. மாலதி வீட்டுக்கு திரும்பறதுக்கு முன்னாடியே ராத்திரியில சரியான நேரமா பார்த்து சுரேஷ் வீட்டு ஜன்னல் வழியா மாலதியோட வீட்டுக்குள்ள புகுந்து அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டான். மாலதி வீட்டுக்கு திரும்ப வந்தா. அந்த கடவுளோட தயவால எப்பவுமே தீராத மாதிரியான ஒரு மந்திர கிச்சடி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கே சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்தது. ஆனா இப்போ அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுது. அதுவும் இல்லாம இந்த கிச்சடி ரொம்பவே ஆரோக்கியகரமாவும் இருக்கு, ருசியாவும் இருக்கு. சுரேஷ் மாலதியோட எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டான். கிச்சடி பத்தி கேட்டதுமே அவனோட மனசுக்குள்ள பேராசை வந்துச்சு. இந்த கிழவி இன்னும் எத்தனை நாளுக்குன்னு உயிரோட இருக்க போகுது? இந்த மந்திர பானை இவங்க கிட்ட இல்ல, இது என்கிட்ட இருக்க வேண்டியது. ஒருவேளை இந்த பானை என்கிட்ட இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எனக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வராது. எங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு வாழ்க்கை பூரா எந்த ஒரு கஷ்டமும் படமாட்டாங்க. நானும் சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழலாம். சுரேஷ் அந்த பானைய எப்படியாவது திருடணும்ட்டு ஒரு பிளான போட்டுட்டான். மாலதி தூங்க போனதுமே சுரேஷ் தன்னோட ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து வெளியில வந்து அந்த மந்திர பானைய எடுத்துக்கிட்டான். அப்புறம் அவனோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில மாலதி ஏந்திரிச்சு பார்த்தப்போ, அட, மந்திர கிச்சடிக்கான பானை எங்க போயிடுச்சு? நேத்து நான் இங்க தானே வச்சுட்டு போனேன். அது எங்க போயிடுச்சோ என்னவோ. இப்போ நான் எல்லாருக்கும் எப்படி உதவி செய்ய முடியும்? எனக்கு திரும்ப சாப்பாட்டுக்கு குறை ஏற்பட்டுரும். இன்னொரு பக்கம் சுரேஷ் அந்த மந்திர பானையே பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த பானையில கிச்சடி நிறைஞ்சிருந்தது. அவன் ஒரு ஸ்பூனை எடுத்துட்டு வந்தான். ஆனா சுரேஷ் அந்த பானைக்குள்ள ஸ்பூன் வச்சப்போ அந்த ஸ்பூனால எதுவுமே எடுக்க முடியல. கிச்சடி என்னவோ அங்க இருக்குதான், ஆனா அத அவனால எடுக்க முடியல. அட, இது என்ன அதிசயம்! இதிலிருந்து கிச்சடியை என்னால் எடுக்க முடியல. இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. அந்த கிழவிக்கிட்ட இருக்கும்போது இந்த பானை ஒழுங்கா தானே வேலை செஞ்சது. ஆனா என்கிட்ட வந்ததோ இதுக்கு என்ன ஆச்சு? சுரேஷ் திரும்ப திரும்ப அந்த பானையில இருந்து கிச்சடியை எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். ஆனா அவனால எடுக்கவே முடியல. கடைசியில அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. அவன் அந்த பானைய கீழே தூக்கி போட்டுட்டான். கீழே விழுந்ததுமே அந்த பானை சுக்கு நூறா போயிடுச்சு. அந்த கீழே விழுந்த சத்தம் மாலதியோட வீட்டு வரைக்கும் கேட்டது. அட, சுரேஷோட வீட்ல இருந்து இது என்ன சத்தம்? நான் போய் பாக்குறேன். மாலதி தன்னோட வீட்ல இருந்து வெளியில வந்ததுமே அவளோட வீட்டு வெளியில அன்னைக்கு ராத்திரி அவளோட வீட்டுக்கு வந்த அதே சின்ன குழந்தை இருந்தா. அந்த குழந்தையோட உடம்புல காயங்கள் இருந்தது. மாலதி அந்த காயங்களை பார்த்து உடனே அந்த குழந்தைகிட்ட போனா. அட தேவி கண்ணு, உனக்கு என்னம்மா ஆச்சு? உன்னோட நிலைமை ஏன் இப்படி ஆயிடுச்சு? நான் உனக்கு எந்த விதமா உதவி செய்யட்டும்? தேவி மாலதி கிட்ட சுரேஷோட வீட்டை கையால காமிச்சுக்கிட்டு இருந்தா. மாலதி உடனே ஓடி போய் சுரேஷோட வீட்டுக்கு போனா. அங்க பார்த்தா அந்த பானை உடைஞ்சிருந்தது. மாலதிக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. அப்புறம் அந்த துண்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்தா. அதோடவே தேவிய கூட அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அந்த மந்திர பானைக்கும் அப்புறம் அந்த சின்ன குழந்தை தேவிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மாலதிக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அந்த பானைய ஒட்ட வைக்க பார்த்துட்டு இருந்தா. அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லா துண்டுகளையும் சேர்த்து அந்த பானை உடையாத மாதிரி ரொம்ப பலமா ஒட்ட வச்சுட்டா. அப்பதான் தேவியோட காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கிறத மாலதி பார்த்தா. அந்த பொண்ணு முழுசா குணமடைஞ்சதுக்கு அப்புறம்
அம்மா, நீங்க யாரு? நீங்க கண்டிப்பா சாதாரணமான பொண்ணு கிடையாது. நான் அன்னபூர்ணா அம்பாளோட ஸ்வரூபம். நான் யாரையும் பசியோட தூங்க விட மாட்டேன். நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். அப்புறம் யாரெல்லாம் மனசளவுல நல்லா இருக்காங்களோ அவங்க மேல என்னோட அருள் எப்பவுமே இருக்கும். அதனால தான் நான் அன்னைக்கு இந்த மந்திர கிச்சடிக்கான பானைய உங்ககிட்ட கொடுத்தேன். நீங்க எப்பவுமே இத ஜாகிரதையா வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க யாருக்கெல்லாம் இந்த பானைய உங்க கையால குடுக்கறீங்களோ அவங்களுக்கு கூட இந்த பானை இதே போல வேலை செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருமே வெறும் வயித்தோட தூங்காத மாதிரி பாத்துக்கோங்க. இப்படி மாலதி கிட்ட சொல்லிட்டு அந்த குழந்தை மறைஞ்சு போயிட்டா. மாலதி தேவி சொன்னதை எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கிட்டா. அப்புறம் அந்த குழந்தை மறைஞ்சு போனதுமே அந்த இடத்துல கிச்சடி செய்யறதுக்கான பொருட்கள் இருக்கிறத மாலதி பார்த்தா. மாலதி திரும்ப அந்த பானையில கிச்சடிய சமைச்சா. அப்புறம் அவ கொஞ்சம் கிச்சடிய சாப்பிட்டு பசியால இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. இந்த மாதிரி அவ வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா. பேராசை நிறைஞ்ச மனசால சுரேஷ் அந்த பானைய திருட பார்த்தான். அதனால அவன் கடைசியில ஏமாற்றம் அடைஞ்சான். சுரேஷ் கூட தான் செஞ்ச தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டான். அப்புறம் அவன் மாலதி கிட்ட உடனே போய் மன்னிப்ப கேட்டுக்கிட்டான். மாலதி அவனை மன்னிச்சுட்டா. மாலதிக்கு இறுதி காலம் வந்தப்போ அவ அந்த பானைய சுரேஷ் கிட்ட ஒப்படைச்சு இனிமே திரும்பி வராத உலகத்துக்கு போயிட்டாங்க. சுரேஷும் மாலதி போலவே அந்த பானைய நல்லபடியா பயன்படுத்தினான். கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணன், பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸ் கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுத்தி பார்க்க போலாம். கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆயிடும். நம்ம கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால முன்னாடியே வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுத்தி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம். வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல. இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்னை இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த அருவிக்குள்ள போய் பார்க்க போறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்தது. நீங்க யாரு? இங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க?
நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். முதல்ல என்னை விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரல? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சுவாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுறேன். ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா, வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட, இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியும் வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே. ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா. ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே. அப்பதான் மூணாவது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊறுகாய் வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட, இங்க என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய், தயிர், காய்கறி கொடுக்கலையே. ஆனா இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்ல எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்க பாருப்பா, 2 பரோட்டா கொடுப்பா. தயிர், ஊறுகாய், காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல், தயிர், ஊறுகாய் இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும்போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவுக்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா? இங்க என்ன பண்ற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்துல கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நான் அவனுக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையா எனக்கும் அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைனா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ் ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்புனால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு.